வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. சில தினங்களுக்கு முன்னால் பெரியவர் ஆதிசங்கரருடைய பவ ஜலதி மத்தன மந்திர அந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் சொல்லியிருப்பதை நம்ம கேட்டோம். அதனுடைய இன்னொரு பகுதியை இன்றைக்கு நாம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பகிர்ந்து கொள்வோம். சரியா? அவர் என்ன சொல்றாரு, சில பேருக்கு ஒரு நாடகமோ ஒரு திரைப்படமோ பார்க்க போனாங்கன்னா முதல்ல அது என்ன முடிவுன்னு தெரியணும்பாங்க. அப்புறம் எதுக்கு வர படத்துக்கு? ஒரு கதையை நாவல் ஒருத்தர் எழுதுறார், தொடர் கதையை எழுதுறாரு வச்சுங்களேன். அவர் நம்முடைய நண்பர் மாதிரி நான் ஒரு தொடர் கதை எழுதுறேன். அது எப்படி முடியுது? எப்படி இருக்கும் எழுத்தாளருக்கு? அது அப்படியே இந்த உதாரணத்தை அப்படியே இங்கே வாங்க. இப்போ இது நம்ம லோகாயுதமாக சொல்லக்கூடிய உதாரணங்கள். அப்படி இவர்கிட்ட வருவோம். இவர் என்ன சொல்கிறாரு, ஏப்பா எடுத்த எடுப்புலேயே அமிர்தம் வரும்னா முடியுமா? நடக்கலையே. அங்கேயே என்ன பாடுபட வேண்டியதாக இருந்தது அந்த ஒரு கலசம் அமிர்தம் வரத்துக்கு. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குங்கிறார். என்ன சொல்கிறாரு, விஷத்தை அனுபவித்து தீர்த்த பின்புதான் அமிர்தம் வரும்ங்கிறார். போகிற போக்கில் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு சொல்லும் பொழுது எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆழமாக இருக்கு. நம்ம அதை உச்சரிக்கும் போது விஷத்தை அனுபவித்து தீர்த்த பின்புதான் அமிர்தம் வரும். இதை நானே இப்படி சொல்வேன், தடுக்கி விழுந்து வந்த பின்னேதான் தத்துவம் புரிகிறது. பாடாப்பட்டாத்தானே நமக்கு புரிகிறது இல்லையா? எனவே வாழ்க்கையில் இந்த கெட்டது, கஷ்டங்கள், காமக்ரோதாதிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருந்துதான் ஆக வேண்டும்ங்கிறார். இவையெல்லாம் இருந்துதான் ஆக வேண்டும். போக போக இதெல்லாம் விலக்கிவிட்டு ஒரே நல்லதாக பேரின்பமாக அந்த ஒரு அமைதியில சதானந்தத்தில் நம்ம வாழ வேண்டும். இப்படிதான் போகணும். சரி, இப்போ இந்த மாதிரி எத்தனையோ தீயவைகள் இருக்கின்றனவே நம்முள்ளும் நம்மை சுற்றியும் எத்தனையோ தீயவைகள் இருக்கின்றனவே என்பதற்காக ஓயாமல் அழுது கொண்டே இருக்க முடியுமா? ஓயாமல் பயந்து கொண்டே இருக்க முடியுமா? ஓயாமல் நம்பிக்கையெல்லாம் இழந்து விட்டு அப்படி நாதியற்றவங்கள இருக்க முடியுமா? முடியாது. எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை என்பது வாழப்பட வேண்டியது. நான் ஒரு கவிதையிலே குறிப்பிடுவேன், தெய்வம் ஏழையென்று இறங்காது, கோழையை சீந்தாது, வாழத் தலைப்படும் வல்லவர்க்குத்தான் இறங்கும். அது இருக்கணும். சக்கரவான் தள்ளி சிரித்தாலும் சோராதே அக்கடத்தே துவங்குவான். அந்த விசைப்பு இருக்கணும். அதனால ஓயாமல் அழுதுட்டு இருக்கிறதுல, பயந்து கொண்டு இருப்பதில், நம்பிக்கை இல்லாமல் இருப்பதில் எந்த விதமான பயனும் இல்லை. எனவே திரும்ப வரார் அந்த ஸ்லோகத்துக்கு. நமக்கு ஆறுதலாக தெம்பு ஊட்டுகின்ற விதத்தில் பவஜலதி மத்தன மந்திர என்று ஆச்சாரியால் சொல்லுகிறார். மத்து போட்டு கடைகிற போது எத்தனை கொந்தளிப்பு, எத்தனை பாடுபட வேண்டி இருக்கிறது. நீங்க பார்த்துருக்கிறீங்களா இந்த மத்து போட்டு கடையிறது? எங்க பாட்டி செய்வார்கள், நான் பார்ப்பேன் பரவசமா. உண்மையில சொல்றேன், இன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது, அவர் இந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன மாதிரி தெரிக்கின்றீங்க, ஒரு கடலை கடைவது மாதிரி தான் இருக்கும். அந்த கல்ச்சட்டில் போட்டு அவங்க கடையும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு கடலே அப்படி தெரிக்கிற மாதிரி இருக்கும், துமி தெரிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த சம்சார சாகரத்தில் அந்த பக்தி என்கின்ற கயிறு கட்டி இறைவன் நம்மை மத்து கடைகின்ற பொழுது எப்படி இருக்கும்? பல மொத்துப்பட வேண்டும்ங்கிற பல விதங்களில் நாம் மொத்துப்பட வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? சங்கு சுட்டால்தான் வெண்மை தரும், புடைத்தால்தான் பதரை நீக்கி நெல்மணியை கண்டுபிடிக்க முடியும், தேய்த்தால்தான் பாத்திரங்கள் பளபளக்கும், அடித்து துவைத்தால்தான் துணி வெளுக்கும், புதுமா இரும்பை காய்ச்சினால்தான் அது எக்காக மாறும், உறுதியும் வலிமையும் பெறும். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஏற்பதாக இருக்கிறது, ஒத்துக்கொள்ள முடிகிறது. ஆனால் நம்ம கொஞ்சம் போட்டு பார்த்தான்னா கடவுள் நம்மால தாங்க முடியல இல்லையா? சொத்து பத்து ஒன்று எனக்கு இல்லை, ஆனால் சொகத்துக்கு ஒன்றும் குறவில்லை, என்னை பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்லை. அப்படி இருக்கணும். சொத்து பத்து ஒண்ணு எனக்கு இல்ல, நான் சொகத்துக்கு ஒன்னும் குறவில்லை, என்னை பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்லை, மொத்த உசுரையும் காலில சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டு ஒரு சத்தம் இல்லாம கிடக்குறேன், சாலை இல்லாம நடக்கிறேன், செத்து விழுகிற கணம் வரும் முன்னர் முத்தங்கெடக்கின்னு முழுசு நம்புறேன். அப்படி இருக்கணும். நம்பிக்கையோட இருக்கணும், புலம்பாம இருக்கணும், பயந்துராம இருக்கணும். அப்போ அப்புறம் விமோச்சனம் கிடைப்பதற்காகவே இப்போது கடவுள்தான் இத்தனை கொந்தளிப்பை உண்டாக்குகிறான். அது மட்டும் தெரிந்து கொண்டு விட்டீர்களானால்
நம்முடைய பயம், நம்முடைய அழுகை, நம்முடைய நம்பிக்கை தளர்ச்சி எல்லாம் போகும் என்று அற்புதமான ஒரு வாக்கியத்தை அருளி செய்திருக்கிறார் மகா பெரியவர். இயற்கை நீதியிலேயே இப்படித்தானே வைத்திருக்கிறது. காயிலே பொழிப்பதென்ன கண்ண பெருமானே, கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே, இல்லையா? நோயிலே படுப்பதென்ன கண்ண பெருமானே, நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ண பெருமானே என்று பாரதியார் பாடுகிறார்ல. காய் முதல்ல கசக்கத்தான் வேண்டும்ங்கிறார். காய் கசக்கிறதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். மகாபெரியவர் என்ன அழகா சொல்லும், இயற்கையிலே இந்த நீதி இப்படித்தான் இருக்கிறது. காய் துவக்கத்தில் கசக்கத்தான் வேண்டும், அப்புறம் கசந்த காய் துவர்ப்பாக வேண்டும், அதற்கு பிறகு துவர்த்த காய் புளிப்பாக வேண்டும், அதற்கு பிறகுதான் புளித்த காய் இனிமையான கனியாக மாற வேண்டும். இப்படித்தானே இருக்கு இயற்கையிலே. கடைசியில் தான் புளிப்பு தித்திப்பாக வேண்டும் என்று வைத்திருக்கிறாரு இயற்கையிலே. அதே மாதிரி நம்முடைய காமம், குரோதம் முதலிய கசப்புகள் எல்லாம் படிப்படியாகத்தான் துவர்த்து புளித்து அப்புறம் அது அருமையான வார்த்தை சொல்ல, பிரசாந்த மதுரமாக, அடாடா பிரசாந்த மதுரமாக வேண்டும். அதனால் ஐயோ நமக்கு இந்த குறைகள் எல்லாம் இருக்கிறதே என்று அழ வேண்டாம். கடவுளை நினைத்து கொண்டு பக்தியோடு இருந்து நமக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை, கடமைகளை செய்து கொண்டே இருந்து பிற மனிதர்களுக்கு நம்மாலான சிறு தொண்டுகளை புரிந்து கொண்டே இருந்தால் எல்லாம் காலக்கிரமத்தில் படிப்படியாக இந்த குறைகளெல்லாம் போய் பழுத்த பழமாக அன்பு என்கிற ஒரே இனிமை பொருந்திய மதுரமயமாக நாம் ஆகிவிடுவோம் என்று ரொம்ப அன்பாக நமக்கு வழிகாட்டுகிறார் மகா பெரியவர். இம்மாதிரி பக்தி, கர்மானுஷ்டானம், சேவை, தியானம் முதலியவை இல்லாவிட்டால் கசப்பு மாறவே மாறாது. என்ன வேண்டும்? பக்தி, கர்மானுஷ்டானம், சேவை, தொண்டு, தியானம் இவை இல்லாவிட்டால் கசப்பு மாறவே மாறாது என்றும் ஒரு சின்ன எச்சரிக்கையும். நம் ஒரு பக்கம் உறுதிமொழி, இன்னொரு பக்கம் எச்சரிக்கை. இது மகான்கள் மொழி, திருவள்ளுவர் மொழி, பகவத்கீதை மொழி, நம்முடைய மகா பெரியவாள் மொழி என்று எடுத்துக்கொள்ளலாம். சரி, இன்னொன்னு சொல்றார், நம்ம இதுல ஒரு எஸ்கேபிஸ்ட் ரூட் போவோம் அப்படின்ட்டு we may justify our follies. He knows that. ஸோ அதை உடனே நமக்கு அட்டாக் பண்ணி சொல்ல, தம்பி இவ்வளவு குறைகளோடு இருக்கிற மாதிரியே மனம் போனபடி இருந்து கொண்டு எப்போதும் கசப்பாக இருப்பதும் சரியில்லைங்கிறார். குறைகளை ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு நியாயப்படுத்தி கொண்டு குறைகளோடே கூத்தடிப்பது அது முறை இல்லை என்று சொல்லுகிறார். அதே போல் குறைகள் இருக்கிறதே என்று ஓயாமல் அழுது கொண்டிருப்பதும் சரியில்லை. செய்ய வேண்டிய நல்ல வினைகளை செய்து கொண்டே இருந்தோமானால் கசப்பெல்லாம் மாற வேண்டிய போது மாறும், எல்லாம் மதுரமயமாகிவிடும் என்று சொல்லுகிறார். அதற்காகத்தான் அநேக சிறப்புகள் பொருந்திய கோவிந்த நாமாவை சொல்லி பகவானை அழைத்து பவ ஜலதி மதன மந்திர என்று சொல்லியிருக்கிறார் என்று திரும்ப அந்த ஸ்லோகத்துக்கே வருகிறார். பவ என்றால் சம்சாரம், ஜலதி என்றால் சமுத்திரம், கடல், பவக்கடல். பவ ஜலதி என்றால் சம்சார சாகரம், வாழ்க்கை கடல். மதன, அது அழகா இங்கிலீஷ்லேயே சொல்றார். மதன இல்ல மதனங்கிறார். மதன என்றால் கடைவது, மதன என்று சொல்ல வேண்டும், மதன என்று சொல்லக்கூடாது. மதன என்று சொன்னால் அது மன்மதனுக்கு போய்விடும். மதன என்றால் போதை உண்டாக்குவது என்று அர்த்தம். மதன என்றால் கடைந்து தெளிவை கொடுப்பது, இல்லையா? வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்படி பண்ணும் போதையை உண்டாக்குகின்ற மதனவேள் மன்மதன், அவன் மன்மதன் மனதை மதனம் செய்கிறான்கிறார். மன்மதன் மனதை மதனம் செய்கிறான் என்று சொல்கிறார். போதையை உண்டாக்கி நம்மை குழப்புகிறான் அவன் என்று. காமத்தினால் கடைந்து கொந்தளிக்க செய்வதால் தான் மன்மதன் என்ற பெயர். சொல்லும்போது மதன், செய்யும் போது மதன், அதனால்தான் அவனுக்கு மன்மதன் என்று பெயர். இப்ப தயிரை மதனம் இல்ல மதனம், தயிரை மத்தனம் பண்ணுகிறபடியால் அந்த தயிர் சிலுப்பக்கூடிய அந்த குச்சியை மத்து என்கிறோம். மத்துன்னு சொல்றது இல்லை, மொத்து, அது வேற. மத்து என்று ஏன் சொல்லுகிறோம்னா தயிரை கடைகின்ற குச்சி, அதனால அதை மத்து என்று சொல்லுகிறோம். மந்திர என்பது மந்திரமலை என்று பொருள்படும். எனவே பவ ஜலதி மதன மந்திர என்றால் சம்சார சாகரத்தை கடைகின்ற மந்திர மலையாக இருக்கிறவனே என்று பொருள். அப்படியே நம்ம இதை சொல்லி அவர் ஞாபகம் எங்க போறது பாருங்க, உடுப்பிக்கு போகிறது. உடுப்பிக்கு போய் மத்வாச்சாரியார் உடுப்பியில பிரதிஷ்டை பண்ண கண்ணன் தன்னுடைய கையில மத்து வைத்திருக்கிறான்.
கையிலே மத்து வைத்திருக்கின்ற கடவுள் உடுப்பியிலே நாம் காணுகின்ற கண்ணனுடைய கோலம், அருமையான கோலம். பகவானே மந்திரமலை என்கின்ற மத்தாக வந்து சம்சார சாகரத்தை கடைகிறான் என்று சங்கராச்சாரியார் சொல்றார். ரொம்ப அற்புதமான ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லியிருக்கிறார். நல்லதும் கெட்டதும் இல்லை என்றால் நாடகம் ரசிக்க முடியாது இல்லையா? ஒரே எல்லாமே நல்லாவே போயிடுதுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை டெலிஃபோன் டைரக்டரி படிக்கிற மாதிரி சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கும். சில ஏற்ற இறக்கங்கள், திருப்பு முனைகள் எல்லாம் தேவைதான். இன்ப துன்பங்கள், நல்லது கெட்டது தேவைதான். வில்லன் இல்லாமல் நாடகம் சினிமா பார்க்க முடியுமா? வாழ்க்கையில் அப்படித்தான் இருப்பார்கள் போல. நல்லதும் கெட்டதும் இல்லை என்றால் நாடகம் ரசிக்க முடியாது. இன்பமும் துன்பமும் இல்லை என்றால் இந்த வாழ்வில் ருசி ஏது? சொல்லால் குழப்பம் வரும் என்று சொல்லாது இருக்க முடியாது. நம்ம பேசினா ஏதாவது குழப்பம் வரும், அப்ப பேசாமல் இருக்க முடியுமா? சொல்லால் குழப்பம் வரும் என்று சொல்லாதிருக்க முடியாது. சொல்லை கடந்த நிலை அதனை கூடும் வரையில் விடிவேது. அதை அடையும் வரை விடிவில்லைதான். அதுக்கு அடையும் வரை வாய மூடிட்டா இருக்க முடியும்? அறிந்து பேச வேண்டும், தெளிந்து பேச வேண்டும். இருளும் ஒளியும் அவன் வேலை, இத்தனை கூத்தும் அவன் லீலை. இருளும் ஒளியும் அவன் வேலை, இத்தனை கூத்தும் அவன் லீலை. அருளே அனைத்தும், அருளே அனைத்தும் என்று அவனை அண்டி வாழ்வதே நம் வேலை. இருளும் ஒளியும் அவன் வேலை, இன்பமும் கூத்தும் அவன் லீலை. அருளே அனைத்தும் என்று அவனை அண்டி வாழ்வதே நம் வேலை. ஒரு நாள் யாவும் மாறிவிடும், இருளும் முடியும் பொழுது வரும். திருநாள் வரும் வரை திடமாக திருந்தி வாழ்ந்தால் திரை விலகும். திருநாள் வரும் வரை திடமாக திருந்தி வாழ்ந்தால் திரை விலகும். ரெண்டு தேவை நமக்கு. ஒன்று திட மனம், இன்னொன்று திருந்தி வாழ்கின்ற தன்மை. அது செல்ஃப் டிசிப்ளின். எல்லா மகான்களும் அதை தான் வச்சிருக்கிறாங்க. நீ இப்படி இருக்கணும், இப்படி இல்லைன்னா அப்படியா, இப்படி ஏதாவது கட்டாயமா ஏதாவது கட்டாய போதனை ஏதாவது இருக்கா? அந்த போதனையில் இந்த வழியில் சென்றால் இப்படித்தான் ஆகும், இன்னும் நடக்கும், இந்த வழியில் சென்றால் இப்படித்தான் இடர்களை துன்பங்களை சந்திக்க நேரும் என்று சொல்லி வைத்திருவார். அதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கா? நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன், நீ தப்பு பண்ணுன்னு சொல்லுவாரா? எந்த மகானாவது சொல்லுவாராங்க? சொல்பவர் மகான் ஆவாராங்க? நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன், நீ போய் திருடிட்டு வான்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார்கள். மகான்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது நம்முடைய தவறுகளை அவர்கள் மன்னிக்க கூடும், மன்னிக்கின்ற அருங்குணம் உண்டு. ஆனால் நம்முடைய தவறுகளை தவறில்லை என்று சொல்ல மாட்டார்கள். நம்முடைய தவறுகளை அவர்களும் நியாயப்படுத்த மாட்டார்கள். நாம் நியாயப்படுத்தும் முயற்சியிலும் நம்மை அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். இது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தவறு செய்திருப்போம், அதுக்கு பெரிய தண்டனை அனுபவிக்க வேண்டி வந்திருக்கலாம். அவர்கள் நடுவில் அபரிமிதமான கருணையினால் இப்படி ஏதாவது தண்டிக்கப்பட்டால் இந்த பாதையை விட்டு அறவே விலகி போகக்கூடும் என்பதனால் அவனை காப்பாற்றுவோம் என்பதற்கு நம்மளை திட்டி கிட்டி கண்டித்து 4 நாள் என் கூட பேசாதேன்னு சொல்லி ஏதாவது செய்து ஏதாவது பரிகாரம் செய்யும் சொல்லி என்னென்னமோ சொல்லி அந்த நம்ம தண்டனை பெறாமல், அதாவது தண்டனை நான் சொல்றது வினைக்கு வருகின்ற தண்டனை, அது பெறாமல் இவர்கள் நம்மை காக்கக்கூடும். ஆனால் நீ செய்தது தவறில்லை என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள் இல்லையா? நீ செய்த தவறில்லை என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இது நம்ம நன்றாக புரிந்து கொண்டால் திருநாள் வரும் வரை திடமாக திருந்தி வாழ்ந்தால் திரை விலகும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்போ நமக்கு தெளிவாக இருக்கிறது இல்லையா? உட்கார்ந்து அழக்கூடாது, புலம்புவதால் எந்த பயனும் இல்லை. என்னுடைய குருநாதர் சொல்வார், ஸ்டாப் ஒரியிங், ஸ்டார்ட் திங்கிங் என்பார். ஒரியிங் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் திங்கிங். எல்லோரும் சேர்ந்து கவலைப்பட்டு எந்த பிரச்சனையும் தீராது இல்லை. இல்லாத பிரச்சனைகள்லாம் முளைக்கக்கூடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை பற்றி தீர்க்கமாக 2 நிமிடங்கள் சிந்தித்தால் போதும். அதற்கு பிறகு நம்முடைய வேலையை கவனத்தில் கொண்டு அந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று என்னுடைய குருநாதர் பணிப்பார். அதைத்தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். அருளே அனைத்தும் என்று அவனை அண்டி வாழ்வதே நம் வேலை. அப்படி இருப்போம். இந்த தருணத்திலே ஒரு அருமையான மகா வாக்கியத்தையும் பார்ப்போம். உடம்பால் செய்த தவறால் வந்த துன்பம் உடம்பை வருத்தி செய்யும் தவத்தால் தீரும். என்ன அழகு பாருங்க. உடம்பால் செய்த தவறால் வந்த துன்பம் உடம்பை வருத்தி செய்யும் தவத்தால் தீரும். இந்திரன் தான் இதுக்கு உதாரணம். உடம்பால் செய்த தவறால் அவன் அனுபவித்த துன்பம் அந்த உடம்பை வருத்தி அவன் செய்த தவத்தால் தான் தீர்ந்தது. இதை காட்டுவதற்காகத்தான் எத்தனையோ மகான்கள் தவத்தில் அமர்ந்து நமக்கு வழி காட்டுகிறார்கள் இல்லையா? அந்த உடம்பை வருத்தி செய்யும் தவம் என்பது ஒரு காட்டிலே அமர்ந்து செய்கின்ற தவம் மட்டும் அல்ல. இந்த எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் பிரதி உபகாரமும் கோராமல் இந்த சமூகத்துக்காக உழைப்பதும் கூட தவமாகும். இந்த நாட்டுக்காக உழைப்பதும் தவமாகும். பிறர் நலன் கருதி செய்கின்ற எந்த செயலும் தவத்தை சேரும். எந்த விதமான உபகாரமும் தேவைப்படாமல்
கோராமல் மற்றவர்களுடைய நலனே கருதி விழைந்து செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தவத்திற்கு நிகராகும். இதை புரிந்து கொள்ள 2 விதமாக இருக்கலாம். நாம் தவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளலாம். நம்ம தியானம் செய்வதே நமக்கு கடினமாக இருக்கிறது, நமக்கு பூஜையே வரல, அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் தவம் என்பது அதெல்லாம் நம்மால் ஆகக்கூடிய காரியம் அல்ல. இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளில் நாம் உடலால் செய்யக்கூடிய தவம் என்பது உடல் உழைப்பு. அதான் சொல்லுவார், எல்லாத்துக்கும் தி பெஸ்ட் கிளென்சர் இஸ் பிசிக்கல் ஒர்க். எத்தனையோ முறை அதை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுடைய நலனுக்காக உடம்பால் உழைக்க வேண்டும்ங்கிறார். அப்பத்தான் இந்த உடம்பால் நாம் செய்த தவறுகளால் வருகின்ற துன்பத்தை நம்மால் துடைக்க முடியும், வேறு விதத்தில் இதை துடைக்க முடியாது என்று நம்மோடு உடலெடுத்து வந்து நம் உடனிருந்து இந்த உடலை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும், நம்மை சாரும் வினைகளை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான வழிகளை நமக்கு அள்ளி வழங்கிய பெரியவருடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.